நல்ல வேலை. அ, மாமாவும் யாராவது பார்த்திருந்தா எவ்வளவு கேவலம். ச்சே. ச்சே. ஓ, இப்படி நடக்குதா? சிவகாமி மாட்டினா என்கிட்ட. ஹம், என்னம்மா நடிக்கிறா? நடக்கட்டும் நடக்கட்டும். இதை வச்சு சிவகாமியை பிளாக்மெயில் பண்ணலாம். சூப்பர் மாலதி. சிவகாமி மனசு மாறிட்டாளா? ஐயோ, இந்த பிசாசா? தூங்குற மாதிரி நடிக்க வேண்டியதுதான். என்ன மாமனாரே, தூக்கமா? பாவம், தூங்கிட்டாரு போல. என்ன மாமனாரே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் சிவகாமி ரூம்ல இருந்தீங்க, அதுக்குள்ள இங்க வந்துட்டீங்க? ஆஹா, பார்த்துட்டா போல் இருக்க. என்ன சத்தத்தையே காணோம்? ஏய், என்ன என் பொண்டாட்டி ரூமுக்கு போனா தப்பா? அப்ப நீங்க தூங்கலையா? தூங்கிட்டீங்களோன்னு நினைச்சேன். ஏன் இப்படி ஒரு திருட்டுத்தனம்? அசிங்கமா இல்ல? என்ன அசிங்கம்? நீ செய்யற அசிங்கத்தை விடுவா? அப்போ சிவகாமி சொல்லுதா நீங்க இங்க வந்திருக்கீங்க. பரவாயில்லையே, சிவகாமி கூட நல்லாவே நடிக்கிறா. ஆமாமா, ஓம் பொண்டாட்டியாச்சே, சொல்லவா வேணும்? ஏய், என்னை பத்தி எது வேணா பேசு. என் பொண்டாட்டிய பத்தி பேசுறதுக்கு உனக்கும் அருகதை கிடையாது, எனக்கும் அருகதை இல்லை. அவன் நெருப்பு. அதான் பத்திக்கிச்சு. நடராஜா, எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லவா? என்ன நடந்துச்சுன்னு சொல்லவா? நடு ராத்திரியில சிவகாமி ரூம்குள்ள வந்த சொல்லட்டா? ஏய், கூப்பிடு. நீ இல்ல, அந்த கடவுளே வந்து சொன்னாலே என் சிவகாமி யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. அப்படியா? சந்தேகப்படுறாங்களா இல்லையான்னு அவங்களே சொல்லட்டும். கூப்பிடு. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா காது கொடுத்து கேட்டுட்டு அப்புறமா உள்ள போய் கூப்பிடு. நீ போய் என் முட்டாள் அண்ணன் சிதம்பரம் இருக்கானே, அவங்கிட்ட போய் சிவகாமியால் அவ புருஷனை மறக்க முடியலன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, அவன் அவளை வீட்டை விட்டு அனுப்ப மாட்டான். என்ன மறுபடியும் வீட்டுக்குள்ளே சேர்த்துக்குவான். ஏன்னா சிவகாமி உன்ன மாதிரி கிரிமினல் இல்லை. இந்த குடும்பத்துக்காக உண்மையாக பாடுபடுறவ, இந்த குடும்பத்தை நேசிக்கிறவ. அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு போய் கூப்பிடு. போ. அது மட்டும் இல்லை, நீ என்ன வேணா அசிங்கப்படுத்து, என் பையன் ராஜேஷ் கண்டுக்கவே மாட்டான். ஏன்னா நானும் உன்னை மாதிரி கேடு கட்டுவேன். ஆனால் மவளை அதே சமயம் அவன் அம்மாவை பற்றி ஏதாவது சொல்லு, உன்னை நாசம் பண்ணிடுவான். ஜாகிரதை. போய் இப்போ கூப்பாடு போடு பார்க்கலாம். சொல்லு. கண்டிப்பா நடராஜன் சொல்ற மாதிரி தான் நடக்கும். வேண்டாம், இப்ப சொல்ல வேண்டாம். ஒருவேளை சொல்லலாமா? இல்ல, வேண்டாம், விட்டுறலாம். உன் மைண்ட் வாய்ஸ் என் மைண்ட் வாய்ஸோட லெங்க்தியாக போகுது, கொஞ்சம் குறைச்சிக்க. நீ இப்ப தப்பிச்சிட்ட, ஆனா உன்னை உள்ள விட நான் அனுமதிக்க மாட்டேன். அது ஒரு நாளும் நடக்காது. ஏண்டி, அந்த சிதம்பரம் இருக்கானே, அவனே கம்முன்னு இருக்கிறான். நீ இத்தினோண்டு இருந்துன்னு என்ன எப்படி துள்ளுற? ஐயோ மாலதி மேடம்,
தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்கள் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க மேடம். ஸோ கெட் ரெடி. ஓகே படி. யார்கிட்ட வந்துட்டா நான்சென்ஸ். சம்பந்தியம்மா, சம்பந்தியம்மா, வாங்க சம்மந்தி, வாங்க உட்காருங்க, உட்காருங்க. உட்காருங்க சம்மந்தி, உட்காருங்க. சம்மந்தியம்மா, சந்தோஷ் மாப்பிள்ள வந்துட்டாரா? இல்ல சம்பந்தியம்மா, அவன் இன்னும் வீட்டுக்கு வரல. பாரதி மட்டும் வீட்டை விட்டு வராம இருந்திருந்தா அவன் இப்படி எல்லாம் சீரழிஞ்சிருக்கவே மாட்டான். சந்தோஷ் பாரதி பேசினதெல்லாம் தப்புதான். அதுக்காக நம்ம பாரதி இப்படி இருக்க கூடாது. யாரு தப்பு பண்ணாலும் நம்ம பாரதி தானே சரி பண்ணுவா. இப்போ பாரதிய தப்பு பண்ணா நாங்க என்ன சம்பந்தியமா பண்ணுவோம்? பாரதி முடிவை யாராலையும் மாத்த முடியாது சம்மந்தி. அவ தீர்மானமா இருக்கா. என்ன சம்பந்தியமா நீங்களே எப்படி சொன்ன எப்படி? சந்தோஷ் தான் பாரதி கிட்ட பல முறை மன்னிப்பு கேட்டால. நீங்க தான் பாரதி கிட்ட எடுத்து சொல்லணும். சொல்ல என்ன இருக்கு சம்மந்தி? அந்த மாலதி இருக்கிற வரைக்கும் நம்ம யாருமே எதுவுமே பண்ண முடியாது. மாலதி அனுப்பிட்டா பாரதி வந்துருவாளா? சொல்லுங்க, இப்பவே அந்த மாலதி கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிட்டு வந்துடுறேன். சொல்லுங்க சம்பந்தியம்மா, மாலதி போயிட்டா பாரதி வந்துருவாள்ல? உங்களால மாலதியை அனுப்ப முடியாது சம்மந்தி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சம்பந்தியம்மா. மாலதி அனுப்பிட்டா பாரதியை வீட்டுக்கு அனுப்புவீங்கல்ல? சிதம்பரம் சம்மந்தியாலே முடியல, நீங்க எப்படி சம்மந்தியை அனுப்புவீங்க? ஏன் அப்படி சொல்றீங்க? அனுப்ப முடியாதா என்ன? அவ என்ன சொல்லி எல்லாரையும் மிரட்டுறான்னு தெரிஞ்சா நீங்க இப்படி பேச மாட்டீங்க. மிரட்டுறாளா? என்ன சொல்லி மிரட்டுறா? அதை விடுங்க சம்மந்தி, அவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டா. சொல்லுங்க சம்பந்தியம்மா, அவ என்ன சொல்லி மிரட்டுறா? வேண்டாம் சம்மந்தி, நானே ஏற்கனவே கொதிச்சு போயிருக்கேன். உங்களுக்கும் தெரிஞ்சா உங்களால கட்டுப்பாடா இருக்க முடியாது. ஷோ, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இவ்வளவு தூரம் பீடிகை போட்டுட்டு இப்படி சொல்லாம விட்டீங்கன்னா எப்படி? என்னால முடியாது. எனக்கு நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு. தயவு செஞ்சு சொல்லுங்க சம்பந்தியம்மா. ஆமா சம்மந்தி, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கும் தெரியறதுதான் நியாயம். பாரதி திட்டினாலும் பரவாயில்ல. ஷோ, பாரதி ஏதாவது திட்டினா கூட நான் என்ன ஏதுன்னு பேசி சமாளிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க விஷயத்த சொல்லுங்க. எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. இந்த கேடு கெட்ட மாலதி பாரதியோட முன்னாள் காதலன் கதிர் தம்பிதாங்கிற விஷயத்த சந்தோஷ் மாப்பிள்ளை கிட்ட சொல்லிடுவேன் தான் சிதம்பரம் சம்பந்தியும் ராஜேஷையும் மிரட்டிக்கிட்டு இருக்கா. பாரதி கூட பிறந்த பண்ற வேலையை பாத்தீங்களா? அவெல்லாம் நல்லா இருப்பாளா? அத்தை வாங்க. சந்தோஷ் வந்துட்டாரா? அத்தை, நான் உங்களை தான் கேட்குறேன். சந்தோஷ் வந்துட்டாரா? இல்லடா, நான் வர வரைக்கும் வரவே இல்லை. சந்தோஷ் இப்படி எல்லாம் ஆனதுக்கு நீ பிரிஞ்சு வந்ததுதான் காரணம்னு உன் மேல கோவத்துல தான் உங்க வீட்டுக்கு வந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் சம்மந்தி அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு விஷயமே தெரிஞ்சது. ஏண்டா
மாலதி என்ன விஷயத்த சொல்லி உங்களை மிரட்டுறாங்கிற விஷயத்த ஏன்டா என்கிட்ட சொல்லல? ஏன் என்கிட்ட இருந்து மறைச்ச? நீ மட்டும் என்கிட்ட சொல்லிருந்த அந்த மாலதியை கையோடி அடிச்சு கொன்னு இருப்ப. ஏன்டா ஏன் சொல்லல? அம்மா, என்னம்மா நீங்க ஏம்மா அப்படி இருக்கீங்க? நம்ம மறைக்க தான் பாரதி அவளுக்கு திமிரு அதிகமாயிட்டே போகுது. அவ சாகட்டும், சம்பந்தி அம்மா கையிலேயே அவ அடிபட்டு சாகட்டும். அத்தை, அத்தை இங்க பாருங்க. அத்தை, நீங்க பயப்படாதீங்க. மாலதியை வீட்டை விட்டு விரட்டி தான் ஆகணும். அதுக்காக நீங்க அவசரப்பட்டு யார்கிட்டயும் சொல்லிட வேண்டாம். உங்களுக்கு தெரியுங்கிற விஷயத்த மாலதி கிட்ட கூட காட்டிக்க வேண்டாம். ச்சே, ஒரு பொண்ணு இப்படி கூட இருப்பாளா பாரதி? அவ என்ன வேணாலும் செய்வா அத்தை. ப்ளீஸ் அத்தை, நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். அத மாமா பார்த்துப்பாரு. நீங்க சொல்லிட்டா அவ மாமாவை இன்னும் டார்ச்சர் பண்ணுவா. உங்களை கூட வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்லுவா. சொல்லுவாளா? சொல்லி பாக்கட்டும். இரு, இப்பயே போறேன். நானும் அவளான்னு பாத்துடுறேன். பாத்துட்டே இரு அவளை. அத்தை, நான் சொன்னா கேப்பீங்கல்ல? சொல்லுங்க அத்தை, கேப்பீங்கல்ல? என்ன பாரதி, இதுக்கு மேல அவளை எதுக்கு வீட்டுல வச்சுக்கணும்? அத்தை, இதுல ஏன் வாழ்க்கை மட்டும் இல்ல, தேவி கதிர் வாழ்க்கையும் இருக்கு. அவசரப்படாம சரி பண்ணணும். நீங்க அவசரப்பட்டு கெடுத்துறாதீங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை. ஆமால, இதுல தேவி செல்ல வாழ்க்கையும் இருக்குல்ல பாரதி. இப்ப என்னடா பண்றது? அதெல்லாம் மாமா பார்த்துப்பாரு. நீங்க தயவு செஞ்சு அமைதியா இருங்க, அதுவே போதும். என்னால முடியுமாடா? தேவியை நினைச்சுக்கோங்க, உங்களால முடியும். முடியுமா? முடியும், முடியும், என்னால முடியும். நான் அமைதியா தான் இருப்பேன். இருப்பேன்டா, இருப்பேன்னு தான் நினைக்கிறேன். இருப்பேன், கண்டிப்பா இருப்பேன். நான் இருப்பேன். அம்மா, ஐயோ அண்ணி, அத்தை பார்க்காம போறாங்க. அத்தை, அத்தை, அத்தை. மல்லிகா, மல்லிகா. அத்தை, மலரு, எப்ப வந்தீங்கம்மா? ஏன் என்னவோ போல இருக்கீங்க? நீ கூட என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டல. எதுவுமே சொல்லாம எதுக்காக தான் எங்களெல்லாம் விட்டுட்டு கிளம்பி வந்தியா? அத்தை, என்ன சொல்றீங்க? எதுக்காக கிளம்பி வரணும்? எதுக்கா? எல்லாம் எனக்கு தெரியும். அந்த கேடுகட்ட மாலதி என்ன சொல்லி எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்கான்னு
எனக்கு தெரியும். அம்மா, உங்களுக்கு யாரும்மா சொன்னது? கோகிலா சம்பந்தியம்மா தான் சொன்னாங்க. ரெண்டு தங்கத்தையும் வெளியில அனுப்பிட்டு அந்த கேடுகட்ட மாலதிய இப்ப உள்ள வச்சிருக்கோம். அவளை அனுப்பிட்டு அப்புறமா வர, அப்புறம் வந்து உன்னையும் பாரதியும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன். அத்தை, அவசரப்படாதீங்க அத்தை, தப்பாயிட போகுது. என்ன மல்லிகா இது? நீயும் இதே தான் சொல்ற, பாரதி இதே தான் சொல்றா. அப்போ அந்த மாலதியை வீட்டுக்குள்ள வச்சுக்க சொல்றியா? அத்தை, மாலதி மட்டும் இல்ல, இப்ப நடராஜன் மாமாவும் அங்கதான் இருக்காரு. அவர் என்ன பண்ணுவாருன்னே தெரியல. ஆமாமா, நீங்க நட்ராஜனை உள்ள விடாம வச்சிருக்கீங்கன்னு என் வீட்டுக்காரர் சொன்னாரு. நட்ராஜனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா அவரும் சிதம்பரம் அங்கிளை பிளாக்மெயில் பண்ண வாய்ப்பு இருக்கு. அத்தை, நீங்க என்ன பண்ணாலும் அது ராஜேஷுக்கும் மாமாவுக்கும் பிரச்சனை ஆயிடும். இல்ல மல்லிகா, அந்த மாலதியும் அந்த நடராஜனையும் கொன்னாதான் அந்த வீடே நல்லா இருக்கும். அத்தை, கோவப்படுறதுனால நல்லது எதுவும் நடக்காது. அம்மா, உங்களோட கோபம் மல்லிகா ராஜேஷ் ஒன்று சேர்றத பாதிக்குமா? அத்தை, மாமா மாலதியை கண்டிப்பா அமிச்சிடுவாரு. ராஜேஷ் வச்சுக்க மாட்டாரு. அத்தை, கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவு வந்துடும். அது வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையா இருக்கலாமே. எல்லாமே நல்லபடியா நடக்கும், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அத்தை, மாலதி அமிச்சா மட்டும் பத்தாது, பாரதி அக்காவும் சந்தோஷ் மாமாவும் பிரிச்சிட கூடாது. அதே மாதிரி கதிரண்ணாவும் தேவி எண்ணையும் பிரியாம இருக்கணும். அப்படி ஒரு வழியை கண்டுபிடிச்சுதான் நம்ம மாலதியை வெளியில் அனுப்பணும். ஏதோ ஒரு வழி கிடைக்குமா? நல்லவங்களை கடவுள் கைவிட மாட்டாரு. அத்தை, யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராம மாலதியை வீட்டை விட்டு விரட்டினா மட்டும்தான் நான் ராஜேஷை கல்யாணம் பண்ணிப்பேன். இல்ல, நான் இப்படி இருந்துடுறேன். மல்லிகா, அந்த மாலதி முகத்தை பார்த்தாலே எனக்கு கோவம் தாண்டா வருது. அத்தை, பாரதி அக்காவை நினைச்சுக்கோங்க, அவங்க வாழ்க்கையை நிறைங்க. நீ பாரதியை நினைச்சுக்கோன்னு சொல்ற, பாரதி தேவியை நினைச்சுக்கோன்னு சொல்றா. யாரோ ஒருத்தரை நினைச்சுக்கோங்க, ஆனா கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரி மலர். மல்லிகா, மலர், நான் வரேம்மா. சரியா? வாங்க, வீட்டுக்கு வந்து காஃபி சாப்பிட்டு போங்க. இல்ல மலர், அந்த மாலதி அனுப்பிட்டு என் மருமக மல்லிகா கூப்பிட வருவேல, அப்ப வந்து காஃபி சாப்பிட்றேன். வர மலர். வரேன்டா. பார்த்து போயிட்டு வாங்க. மல்லிகா, இவங்களால பொறுமையா இருக்க முடியாது, கண்டிப்பா சிக்கல் தான். ஆமா அண்ணி, அத்தை சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்களால இருக்கவும் முடியாது, கண்டிப்பா பிரச்சனை தான். எல்லாம் பொம்மலாட்டம் பொம்மலாட்டம்